பல்வேறு கிறிஸ்தவ திருச்சபைகளில் அந்நிய பாஷை என்ற ஒன்று பேசப்பட்டு வருகின்றன. இப்படி எல்லோரும் அந்நிய பாஷையில் பேசுகிறார்களே, இவர்கள் பேசுவது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்நிய பாஷை தானா, அல்லது வேதத்தில் சொல்லப்படாத ஒன்றை அந்நிய பாஷையாக கருதி பேசிக் கொண்டிருக்கிறார்களா என்பதைத்தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, அந்நிய பாஷை என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய என்பதற்கு வேறு அல்லது வேற்று என்று பொருள். பாஷை என்பதற்கு மொழி என்று பொருள். ஆகவே அந்நிய பாஷை என்றால் வேறு மொழி அல்லது வேற்று மொழி என்று அர்த்தம். இப்போது அந்நிய பாஷை என்பது வேறு மொழியைத்தான் குறிக்கிறது என்பதற்கு அடையாளமாக வேதத்தில் இருக்கக்கூடிய 2 ஆதாரங்களை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். முதலாவது ஆதாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்கள் நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இப்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுது? அன்றைக்கு பல்வேறு யூதர்கள் வேறு தேசங்கள்ல வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி அந்த யூதர்கள் எல்லோரும் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாளின் போது அவர்கள் எருசலேமுக்கு வந்திருக்கின்றனர். இந்த சமயத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் சீசர்களை நிரப்பி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு வெவ்வேறு பாஷைகளை பேசக்கூடியதான வரத்தை தந்திருக்கிறார். அப்படி இவர்கள் எல்லோருமே வெவ்வேறு பாஷையில் பேசினதுனால இப்போது வெவ்வேறு தேசங்களிலிருந்து வந்த யூதர்கள் அதேபடி நம்முடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்களால் பேச முடியும் என்பதாக நினைத்து ஆச்சரியப்படுறாங்க. யாரு? இந்த வெவ்வேறு தேசங்களிலிருந்து வந்த யூதர்கள் எல்லோரும். அப்போ நம்ம இங்க ஒரு காரியத்தை கவனிக்கணும். அது என்னவென்றால், ஆவியானவர் சீசர்களை நிரப்பின உடனேயே அவர்களுக்கு வரத்தை தந்திருக்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட வரம் என்றால், வெவ்வேறு பாஷைகளிலே பேசக்கூடிய வரம். இங்கே சீசர்கள் பேசியது வெவ்வேறு பாஷைகள். அதாவது இந்த வெவ்வேறு பாஷைகள் அந்நிய பாஷையை குறிக்கிறது. ஏனென்றால் வெவ்வேறு பாஷை, பற்பல பாஷை, அந்நிய பாஷை, இந்த மூன்றுமே ஒரே அர்த்தத்தை உடையது. இப்போது 2ஆம் ஆதாரத்தை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட ஒரு பட்டாளத்துல 100க்கு அதிபதியாகிய கொர்னல்யூ என்கிற ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்துல இருந்திருக்கிறார். இவர் ஒரு புறஜாதியான மனுஷன். இவருடைய வீட்டிற்கு தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் எல்லோரிடத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கிறார். அப்படி சுவிசேஷம் அறிவிக்கும் போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும். இங்கே நன்றாக கவனியுங்கள். பேதுரு இங்கு பிரசங்கித்த உடனேயே பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கக்கூடிய எல்லார் மேலும் இறங்கினார் என்பதாக 44வது வசனம் சொல்லுகிறது. அப்படி 45வது வசனத்துல அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பின உடனேயே அவர்களுக்கு பல பாஷைகளை பேசுகிற வரத்தை தந்திருக்கிறார். அப்படி இங்கே பல பாஷைகளை பேசுகிறதையும் அப்படின்னு சொல்லியிருக்கல்லவா? இந்த பல பாஷை எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது தெரியுமா? அந்நிய பாஷையை குறிக்கிறது. அதனாலதான் 44, 45 வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் என்பதாக வசனம் சொல்லுது. அப்போ பரிசுத்த ஆவியானவர்
அந்த ஜனங்களை நிரப்பின உடனேயே அவர்கள் பல பாஷைகளில் பேசியிருக்கின்றனர். ஆகவே இங்கே அவர்கள் பேசியதும் அந்நிய பாஷைதான். சரியா? அதனால அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலும் 2 அதிகாரத்திலும் நடந்த சம்பவங்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு அவர்கள் பாஷையில் பேசியிருக்கிறார்கள் என்பதை நமக்கு உறுதி செய்து காண்பிக்கிறது. அப்படி அவர்கள் என்ன பாஷைகளிலே பேசினார்கள்? அந்நிய பாஷையிலே. அந்நிய பாஷை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளும்படி ஒரு சுலபமான உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். இப்போது எனக்கு தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழியும் நன்றாக தெரியும். இதோடு சேர்த்து கொஞ்சம் மலையாளமும் தெலுங்கும் நான் பேசுவேன். ஆனால் முழுமையாக எனக்கு மலையாளமும் தெலுங்கும் தெரியாது. தெலுங்குல யாராவது என்னோடத்துல பேசுனாங்கன்னா அதை நான் புரிஞ்சுக்குவேன். முடிந்த அளவுக்கு தெலுங்குலையே பதில் சொல்ல முயற்சி செய்வேன். இந்த 4 மொழிகளை தவிர எனக்கு வேறு ஒரு மொழியும் முழுமையாக தெரியாது. உதாரணத்திற்கு பைபிள் கிரேக்க மொழியிலும் எபிரேய மொழியிலும் எழுதப்பட்டுச்சு. அந்த மொழிகள் எனக்கு தெரியாது. லத்தீன், ஜெர்மானியம் இப்படிப்பட்ட பல மொழிகள் எனக்கு தெரியாது. இப்போ யாராவது எபிரேய மொழியில் பேசக்கூடியவர் இருந்திருந்தாரானால் அவரிடத்துல நான் சுவிசேஷம் சொல்லணும். ஏன்னா அவருக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது. இப்ப நான் அவரிடத்துல போய் சுவிசேஷம் சொல்வதற்காக அவருடைய மொழியை கற்காமல் சரளமாக எப்படி அவர் எபிரேயம் பேசுறாரோ அதே போல நான் பேசினேன் என்றால் தேவன் எனக்கு அந்நிய பாஷையின் வரத்தை தந்திருக்கிறார் என்று அர்த்தம். அதாவது எனக்கு தெரியாத ஒரு மொழியில தேவன் அந்நிய பாஷையின் வரத்தை கொடுப்பதன் மூலமாக அந்த தெரியாத மொழியை சரளமாக நான் பேசுகிறேன், பார்த்தீங்களா? அதுதான் அந்நிய பாஷையின் வரம். இப்போது இன்னொரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் சீசர்களை நிரப்பின உடனேயே அவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட அந்நிய பாஷையின் வரங்களை தந்தார்? ஏனென்றால் அன்றைக்கு அதிகமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருந்தன. பல்வேறு நாடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் அன்றைக்கு அநேக பாஷைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி பல பாஷைகளை பேசக்கூடிய மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமானால் அவர்களுடைய மொழிகளிலே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்போதுதான் அவர்களுக்கு புரியும். எனவே அந்நிய பாஷையின் வரம் அன்றைக்கு தேவைப்பட்டிருக்கின்றன. அதனாலதான் அந்நிய பாஷையின் வரத்தை கொடுத்திருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக கொரிந்து சபை விசுவாசிகள் அதிகமாக அந்நிய பாஷையை பேசக்கூடிய நபர்களாக அன்றைக்கு இருந்திருக்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, கொரிந்து பட்டணம் என்பது ஒரு மிகப்பெரிய வணிகம், போக்குவரத்து, கப்பல் துறைமுகம் இப்படிப்பட்ட வியாபாரங்கள் சம்பந்தமான காரியங்களில் கொரிந்து பட்டணம் என்பது மிக பெரிய பட்டணம். அன்றைக்கு அநேகர் கொரிந்து பட்டணத்திற்கு வரும்போது தேவன் சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளிடத்திலே அந்நிய பாஷையின் வரத்தை கொடுத்து மற்றவர்களும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமைஞ்சிருக்கு. அதனாலதான் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க, அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் கிறிஸ்துவை அறியாத அநேக மக்கள் வெவ்வேறு பாஷைகள் பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் கொரிந்து சபையில அதிகமாக அந்நிய பாஷையினுடைய வரம் செயல்பட்டிருக்கு. ஆகவே அந்நிய பாஷை என்பது வேறு மொழி. இன்றைக்கு சபைகள்ல பேசப்படுவது இந்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்நிய பாஷை அல்ல. தங்களுக்கு தெரிந்த ஒரு பாஷைகளை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்நிய பாஷையை அவர்கள் பேசவில்லை.